இந்த காலவேளையில் நம்முடைய தியானத்திற்கு வேதத்திலிருந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்வோம், படிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்லியிருக்கிறார். உங்கள் வேதத்தை எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அங்கே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவர் முன்கூட்டியே சிலுவையிலே பிசாசின் தலையை ஆண்டவர் இயேசு நசுக்க போறதை குறித்து முன்கூட்டியே சர்ப்பத்திடம் சொல்லிவிட்டார். முன்கூட்டியே ஆண்டவர் உலகத்தில் நடைபெற போகிற அநேக காரியங்களை அறிவித்திருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். தற்செயலாக திடீரென்று எப்படியோ நமக்கு தெரியலையே, நமக்கு தெரியல, ஆனால் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், முன்கூட்டி தெரியும். அவருடைய பிள்ளைகளுக்கிடத்திலே ஆண்டவர் முன்கூட்டியே சொல்கிறார். சர்ப்பத்திடத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறக்க போகிறதும், இந்த உலகத்திலே சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பகைமை ஏற்பட போகிறதையும் குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நாம் ஆதியாகமம் 3:15 படித்தோம். I will put enmity between you and the woman and between your seed and her seed. You will bite her child's feet, but he will crush your head. அதாவது தமிழ் பைபிள்ல ஒரு வார்த்தையில் ஒரு இடம் இருக்கிறது, நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அது தமிழ் மொழிபெயர்ப்பில் உள்ள ஒரு சிறிய பிசகு என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். நீ அவருடைய குதிங்காலை கடித்து பார்ப்பாய், ஆனால் அவர் உன்னுடைய தலையை நசுக்கி போடுவார். அப்படிதான் உண்மையான மொழிபெயர்ப்பில் இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொண்டால் சரியாக புரிந்து கொள்ளலாம். சாத்தானுக்கும் இந்த சிறியின் வித்து என்று சொல்லப்படுகிறது யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. இந்த உலகத்திலே இரட்சகர் இயேசு தோன்றுவார், அவர் இந்த சாத்தானின் தலையை நசுக்குவார் என்பதை ஆண்டவராகிய தேவன் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். இட் வாஸ் foretold. முன்கூட்டி ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் நடைபெற்ற ஏராளம் எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்திருந்திருக்கிறார். எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாமல் திடீரென்று தானாக தற்செயலாக நடந்து விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான், நம்முடைய குடும்பங்களிலும் அப்படித்தான். நடைபெற்ற எல்லா காரியங்களை குறித்து ஆண்டவர் யாராவது ஒருவருக்கு அறிவித்திருக்கலாம். சில வேளைகளில் நாம் அதற்கு தகுதியாக இராவிட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடலாம். ஆனால் எல்லாமே ஆண்டவருக்கு முன்கூட்டி நன்றாய் தெரியும். ஆண்டவருக்கு தெரியாமல் இந்த பூமியில் எதுவும் நடைபெறவில்லை, இனிமேலும் நடைபெற போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு ஆக்சிடென்ட் நம்முடைய வாழ்க்கையில் விபத்து ஏற்பட்டிருந்தது என்றால் அது ஆண்டவருக்கு தெரியதான் நடந்திருக்கிறது. ஒரு வியாதி நமக்கு வந்ததென்றால் ஆண்டவருக்கு தெரியதான். நமக்கு ஒரு கடன் கஷ்டம் என்றால் ஆண்டவருக்கு தெரியாமல் வந்ததில்லை. நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் செத்து போனார் என்று சொன்னால் ஆண்டவருக்கு தெரியதான். ஒருவர் செத்து போறாருனாலும் அது ஆண்டவருக்கு தெரியதான். எல்லாமே நடக்கும். நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு அவைகளை முன்கூட்டி சொல்லி தருவார். அதுதான் வேதத்திலே நாம் அறிய முடியும். ஆண்டவர் பூர்வ உலகத்தை அழிக்க போறேன்னு சொன்னார், நோவாவிடத்தில் சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் நோவாவிடத்தில் பேழை உண்டு பண்ணி நீயும் உன்னுடைய குமாரரும் உன்னுடைய மனைவியும் உன்னுடைய குமாரரும் மனைவிகளும் எல்லாரும் பேழைக்குள்ள பிரவேசித்து விடுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் முன்னெச்சரிப்பு கொடுத்துதான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் செய்து வருகிறார், இனிமேல் அப்படிதான் செய்வார். ஆண்டவருக்கு தெரியாம, ஆண்டவர் சொல்லாம எப்படியோ நடந்துட்டு, ஐயோ எங்களுக்கு தெரியாம போச்சு, நாங்கள் தெரிஞ்சிருந்தா தப்பி இருப்போமே. சில வேளைகளில் சில கனவுகள், சொப்பனங்களை தேவன் காண்பிக்கிறார். சொப்பனம் கண்டா அப்படியே நடக்கிறதுக்கு இல்லை, அது நடைபெறாமல் தடுத்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய கூட சொப்பனம் காட்டுவார். சிலர் சொப்பனம் கண்டா மறந்துடுவாங்க. சொப்பனம் கண்டா மறக்காம இருக்கிறதுக்கு டைரி எடுத்து எழுதிடணும், அல்லது ராத்திரி எழுதி வச்சிடணும், காலையில மறந்து போயிடணும். சில வேளையில தரிசனங்களை ஆண்டவர் காட்டுவார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை கொண்டு நடைபெற போகும் காரியங்களை எல்லாம் முன்கூட்டி சொல்லி இருந்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்
ராஜாக்கள் அதெல்லாம் பெருசாக நினைக்கவில்லை, பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி பெரிதாக அதை கவனிக்காதபடியினால் அவர்களுக்கு பயங்கரமான பாதிப்புகள், நஷ்டங்கள், இழப்புகள், உயிர் சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு. பதவி இழப்பு கூட வந்திருக்கிறது. ராஜஸ்தானத்திலிருந்து கூட இறக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம இருக்கிற ஸ்தானத்தை விட மேலான ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பி தந்தார். ஹல்லேலூயா. அப்படி இருக்க இனிமேல் சம்பவிக்க போகும் காரியங்களை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு சொல்லி இருக்கிறார். அது எங்க சொல்லி இருக்கிறார்? அவருடைய வார்த்தையாகிய வேதத்திலே சொல்லி இருக்கிறார். உலகம் எப்படி முடிய போகுது, அதுக்குள்ளால என்னெல்லாம் நடக்க போகுது என்றெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார், வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நம்பினால், அதை விசுவாசித்தால் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். விசுவாசியாமல் போனால் நாமும் அழிந்து போக வேண்டியதான், நஷ்டப்பட்டு போக வேண்டியதான். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆண்டோட வார்த்தையை விசுவாசிப்போம் என்றால் முன்னறிவித்த காரியங்கள் அது ஒவ்வொன்றாக நடைபெறும். அது அங்க ஒரு விஞ்ஞானி சொன்னார், இங்க ஒரு சோதிடர் சொன்னார், அங்க ஒரு சோசியர் சொன்னார். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் நாம் முன்கூட்டியே சொல்லி இருக்கிறவைகளை கருத்தாய் கவனிப்போம், கருத்தாய் ஏற்றுக்கொள்வோம். அவைகளை அலட்சியம் பண்ணினால் பின்னால நமக்கு தான் ரொம்ப நஷ்டம், மன உளைச்சல், கஷ்டம், வேதனை. பாருங்கள், நீங்கள் வேதத்திலே படித்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் மோசே தன்னுடைய பிதாக்களை நோக்கி அப்பவே சொல்லி இருக்கிறார் என்பதை பேதுரு அப்போஸ்தலன் குறிப்பிட்டு சொல்கிறார். பேதுரு பிரசங்கிக்கிற வேளையில சொல்றாரு பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். எந்த நாட்களை? ஆண்டவர் இயேசு உலகத்தில் தோன்றுவார் என்றும் அவர் மக்களுக்காக பாடுபடுவார் என்றும் முன்கூட்டியே சாமுவேல் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்கோ இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கோ அது தெரியாமல் போய்விட்டது, புரியாமல் போய்விட்டது. இப்பொழுதும் அப்படித்தான், இப்பொழுதும் அப்படித்தான். உலகத்தின் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி முதற்கொண்டு எத்தனையோ தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்திருந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து, ஆண்டவர் இயேசு உலகத்துக்கு இரட்சகராக வரப்போகிறார் என்பதை குறித்து. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கிறது. பாருங்கள், நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். ஆனா அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரியல. பாருங்கள், all the prophets from Samuel and those who follow, as many as are spoken, have also foretold these days. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தற்செயலாக திடீரென்று உலகத்தில் வந்தார் என்று நினைத்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஸ்குவாடாக வரல. திடீரென்று ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு அங்க லஞ்சம் எல்லாம் வாங்கினாங்களா, கொள்ளையடிச்சாங்களா, திருடினாங்களா, கொலை செய்தாங்களா என்பதை ஆராய்ச்சி பண்றதுக்கு வரல. உலக ரட்சகராக, மீட்பராக, மனுமக்களுக்கு வாழ்வளிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அதை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து சொல்லி இருக்கிறார். மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கோ, இயேசு கிறிஸ்து பிறந்து வாழ்ந்த நாட்களில் மக்களுக்கோ அவைகள் எல்லாம் புரியாமல் இருந்திருக்கிறது. நமக்கோ அவைகளை தேவன் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டாலும் இன்றைக்கும் நிறைய மக்களுக்கு அதெல்லாம் புரியாமல் தான் அவர்கள் இது ஒரு மதம், கிறிஸ்தவருடைய மதம், இயேசுநாதர் கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் என்று புரியாமையினால், அறியாமையினால் அவர்கள் அப்படி தவறாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு உலக ரட்சகராக, மீட்பராக, ஜனங்களை காக்கும்படியாக, வாழ்வெடுக்கும்படியாக, அழிவில்லாத வாழ்வை கொடுக்கும்படியாக உலகத்துக்கு வந்தவர்.
அதை குறித்து தீர்க்கதரிசிகள் முன்கூட்டியே சொன்னார்கள். ஆனால் ஒருவருக்குமே தெரியல. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். இன்றைக்கு வரல இப்போ வாழ்கிற மக்களுக்கு கூட அது இன்னும் புரியல. நமக்கோ அவைகளை ஆண்டவர் நமக்கோ அவைகளை தெரியப்படுத்தி இருக்கிறார். நமக்கு புரிந்து கொள்ளும் ஆற்றலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். we are privileged people. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து வரப்போறது மட்டுமல்ல, அவர் பாடுபட போகிறதை குறித்து கூட சொல்லி இருக்கிறார். இதே பேதுரு 3 அதிகாரம் 18 வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை வீதமாய் நிறைவேற்றினார். பாருங்கள், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருந்திருக்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரத்தை எடுத்து படித்தீர்கள் என்றால், கிறிஸ்து பாடுபட வேண்டியவைகளை குறித்து வெளிப்படையாக மிகவும் தெளிவாக ஏசாயா குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி நாட்களில் வாழ்ந்தவர்களுக்கும் தெரியாது, அதுக்கு பிறகு வாழ்ந்தவர்களுக்கும் தெரியாது. பேதுரு அப்போஸ்தலன் இப்போ எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமையில் ஆகிவிட்டது. பாருங்கள், 15 சொல்கிறார், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். 17 வசனம் பாருங்கள். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியல. அவர் ஒரு மத துரோகி என்று எண்ணினார்கள். அந்த பிரதான ஆசாரிய மத துரோகி. அடுத்து வேற என்ன நினைச்சாங்க, நம்ம போக்கில் போக முடியாமல் இவன் ஒரு எதிராளியாக இருக்கிறான் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். இயேசுவோ உலக ரட்சகராக வெளிப்பட்டார். தீர்க்கதரிசிகள் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று அறிவித்திருந்தார்கள். அது ஒருத்தருக்குமே தெரியல. இயேசு சிலுவையில் அறையப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார்களே, அவங்களுக்கும் தெரியாது. பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள், பாரம்பரியங்கள், புராணங்கள், கதைகள், பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இது இயேசுவை குறித்து தான் தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறார்கள் என்பது அந்த நாட்களிலே யாருக்கும் புரியல, விளங்கல்ல. இந்த நாட்களில் அப்படித்தான் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள். Those things which God foretold by the mouth of all his prophets that Christ would suffer, he has thus fulfilled. ஆண்டவர் பாடுபட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதை தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தி தீர்க்கதரிசிகள் அந்த காரியங்களை எல்லாம் முன்னறிவித்திருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் அவர் உலகத்தில் வாழ்ந்து பாடுபட்டதும் தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல, அது தேவனுடைய திட்டம். It was a plan of God. It was foretold by the prophets. தீர்க்கதரிசிகளினால் முன்கூட்டி சொல்லப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமான விஷயங்கள். வேதத்தில் எல்லாம் இல்ல, சும்மா ஏதோ அடிச்சு விடுறாங்க, ரீல் சுத்துறாங்க. வேதத்தில் ஆதாரபூர்வமான செய்திகள் ஏராளம் தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்டவைகள் இருக்கிறது. இப்ப கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்பது அன்று வாழ்ந்த மத தலைவர்களுக்கும் குருவானவர்களுக்கும் பக்தி மார்க்கத்தாருக்கும் தெரியல. இயேசு பாடுபட்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அதுக்கு பிறகு இத்தனை நூற்றாண்டுகள் ஆகியும் இன்று வாழும் மத கர்த்தாக்களுக்கும் பக்த சிரோமணிகளுக்கும் இன்னும் புரியாமல் தான் இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஆமா, அவங்க என்னவோ இது இயேசுநாதர் எதுக்காகவோ அவரை சிலுவையில கொன்னானுங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இயேசுநாதர் மனு மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். மனித குலத்தின் மீட்புக்காக இயேசு தன்னையே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார் என்பதை மனுமக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றால் எல்லாருமே அவரை பின்பற்றுவர்களாக மாறிவிடுவார்களே. இன்றைக்கு அந்த நிலைமை இல்லாத காரணம் என்ன? People are not aware of the fact that Jesus came and suffered for the mankind. மனித குலத்துக்காக இயேசு வந்து பாடுபட்டு மரித்தார் என்பதை மனுஷன் புரிஞ்சுக்கிடலாம இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லிட்டோம்னா, நீங்க என்ன மதத்தை பரப்ப வந்துட்டீங்களா,
உங்களுக்கு வேற பொழுதுபோக்கு இல்லையா? உங்களுக்கு பணம் தராங்களா? இயேசுநாதரை பற்றி எங்களுக்கு தெரியுங்க, எங்களுக்கும் ஒரு கடவுள் இருக்கிறாரு. அப்படியா? கடவுள் எத்தனையா? அந்த காலத்தில் வாழ்ந்த பெரிய மனுஷனே சொல்லிட்டான், ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம். அப்படி சொல்றவங்களே என்ன பண்றாங்க? எங்களுக்கு ஒரு கடவுள், உங்களுக்கு ஒரு கடவுள். இங்கதான் குழப்பம் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியல இன்னும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை குறித்து முன்னறிவித்திருந்தார் தீர்க்கதரிசிகள் மூலம். தேவாதி தேவன் அவர் பாடுபட வேண்டும் என்பதை தீர்க்கதரிசிகள் மூலம் முன்னறிவித்திருந்தார். அந்த நாட்களும் தெரியவில்லை, பிறகும் தெரியவில்லை, இப்போதும் தெரியலையே. இதுதான் ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது. இதெல்லாம் முன்கூட்டி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டவர்கள் வேதத்தில் எழுதப்பட்டும் இருக்கிறது. இவர்களை படித்த பிறகு இன்னும் புரியாம போயிருக்கு. ஐயோ! அப்போஸ்தலர் நடபடிகள் படித்தீர்கள் என்றால், கந்தாகே என்பவருடைய மந்திரி அவர் எருசலேமுக்கு பண்டிகை போயிட்டு வராரு. ரதத்தில் அவர் படிச்சுட்டு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து படிக்கிறார். அவருக்கு படிச்ச பிறகு புரியல. பிலிப் என்கிற சுவிசேஷன் இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ரதத்துடனே சேர்ந்து கொள். அவரு வனாந்திர மார்க்கமாய் போ, ரதத்துடனே சேர்ந்து கொள். ரதத்துடனே சேர்ந்துகிறார். அவர் படிச்சுட்டு இருக்கிறார். மந்திரி படிக்கிறார், பைனான்ஸ் மினிஸ்டர். நீங்க படிக்கிறது உனக்கு புரியுதா? தெரியல. ஒருவன் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி புரியும்னு சொல்றார். நீ படிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்தது என்று சொல்கிறார். அப்பொழுது அதை ஏற்றுக்கொண்டார், விசுவாசித்தார். ஒரு இடத்துல நிறைய தண்ணீர் இருக்கிறதை பார்த்து கேட்கிறாரு, தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்று கேட்கிறார். அப்ப பிலிப்பு சொல்றாரு, முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. ஹல்லேலூயா! ஆண்டவர் இயேசு ஒரு தெய்வம்னு நீங்க நம்புறீங்க, தப்புன்னு நான் சொல்லல. முழு இதயத்தோடு விசுவாசித்தால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியப்படுவதற்கு தடை என்ன? இயேசுவே ரட்சகர், இயேசுவே ஆண்டவர். அவர் என்னை மீட்க முடியாது, எனக்கு வாழ்வு தர முடியாது. பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் தீர்க்க இயேசு உலகத்துக்கு வந்தார். சாபமான சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் என்று நீங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால், அவரை ஏற்றுக்கொண்டால் அவருக்காக வாழ நீங்கள் முன்னே வரலாம். இது இன்றைக்கு மக்களுக்கு தெரியாம ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறாங்க. நம்ம வித்தியாசமா பார்க்கிறாங்க. நம்ம மதவாத சக்திகள் என்று எண்ணுகிறார்கள். மதவாத சக்திகளை மக்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள தெரியவில்லை. அதுக்கு மற்ற கட்சிக்காரங்க தான் பிரச்சாரம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. நம்ம தப்பா நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் மத பிரச்சாரம் பண்ணுகிறோம், வெளிநாட்டு பணம் வாங்கி இருக்கிறோம், 50 லட்சம் பணம் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பிசாசு நாவி பிடித்தவர்கள். இதுதான் பிசாசு நாவி. அவங்களும் ஆண்டவரை தான் சேவிக்கிறாங்க, அவங்களும் கரெக்டா தான் இருக்கிறாங்க. How do you say that? How dare you have to say such a nasty statement? Can you say that they told the truth about this church, this ministry? இந்த ஊழியத்தை குறித்து, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து உண்மையை பேசுகிறார்கள் என்று நீ சாதிக்க முடியுமா? Can you say the truth? அன்பானவர்களே, இன்றைக்கு மத பிரச்சாரம் என்கிற ஒரு பொய்யான பிரச்சாரம் நம்முடைய தேசம் எங்கிலும், தமிழ்நாட்டிலும், நம்முடைய பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் தந்தாங்க? பணம் தந்தாங்களா? உங்களுக்கு பிரச்சாரம் பண்ண கொடுத்தாங்களா? இங்க மத பிரச்சாரம் பண்ணாதுங்க, எங்க ஊர் இதெல்லாம் ஒத்துக்கிடாது. இயேசு உலக ரட்சகர். ஹல்லேலூயா! He is the savior of this world. ஆண்டவர் இயேசு உலகத்தின் மக்களை மீட்கும்படியாக வெளிப்பட்டார். பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் சாபங்களிலிருந்து விடுவிக்க இயேசு வந்தாருங்க. நிறைய குடும்பங்கள்ல சாபம் இருக்குது. சாபத்திலே பாதி வயதிலே இள வயசுல செத்து போறாங்க. பிள்ளைகளை சாக கொடுக்கிறாங்க, தரித்திரம் அடைகிறார்கள், தீரா வியாதி உடையவர்களாக இருக்கிறார்கள், வேதனையோடு நாட்களை கழிக்கிறார்கள். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆண்டவர் இயேசு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார் இல்லையா? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு விசுவாசிக்க முடிகிறதா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து பாடுபட்டு மரிக்க போகிறார், சாக போகிறார் என்பதை முன்கூட்டியே பிதாவாகிய தேவன், God the Father, foretold through the prophets to this world. இந்த உலகத்துக்கு முன்கூட்டியே தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா! ஆமா அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், வாழ்ந்தார், பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார். சரி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஒரு பாடு, ஒரு கஷ்டம் வராது என்று சில துர்ப்பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது துர்ப்பிரச்சாரம், ஆண்டவரை அறியாதவர்கள். அவங்க சொல்றாங்க, நீங்க மதத்தை பிரச்சாரம் பண்ண வந்துட்டீங்களா? ஆண்டவரை அறிஞ்சவங்களே
இன்றைக்கு துருவதேசங்களை கொடுக்கிறார்கள். There is no suffering for God's children. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பாடு இல்லை, துன்பம் இல்லைன்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்தி இந்த உலகத்தில் வாழணும்னா உங்களுக்கு பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தில் எந்த உபத்திரவம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரா? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு சொன்னாரு. Be of good courage. You have tribulation in this world, but be of good courage, for I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய படித்த பண்டிதர். He was a very good scholar, a rich man. பெரிய பணக்காரன், சரியா? ஆனா அவருடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரை ஒரு நாள் அறிந்து கொண்டார். ஆண்டவர் அறிந்த பிறகு அவர் பாடுபட போகிறதை குறித்து ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலம் வெளிப்படுத்தினார், முன்கூட்டியே சொன்னார். சொன்னது போல நடக்கவும் செய்திருக்கிறது. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பானவர்களே, பாடுகளும் இல்லை, ஓத்திரமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை, தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவது வெறும் பெரிய மாயை. அது ஒரு துருவதேசம் என்றே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, நீங்கள் படிக்கும் பொழுது நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களுக்கு இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இப்படி ஒரு காரியம் சொல்லுகிறாரே, அது என்ன? அது உண்மையாக நடந்தது. இன் ஃபேக்ட் we told you before when we were with you that we would suffer tribulation just as it happened. ஓத்திரம் நேரிடும் என்று உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, ஓத்திரம் எல்லாம் வருமா? இளைப்பாறுதல் தருகிறார், சமாதானம் தருகிறார், சந்தோஷம் தருகிறார், மறுவாழ்வு தருகிறார். ஓத்திரம் வரும், அது உண்மை. அதை முன்னறிவித்திருந்தார் பவுலுக்கு. பாருங்கள், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு காத்திருக்கிறது. எபேசு சபையின் மூப்பர்களை பார்த்து கடைசியாக விடுதலை பெற்ற பிறகு சொல்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். He was aware of the tribulations. பாடுகள், துன்பங்கள் இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு உபத்திரவம் வராது, ஒரு துன்பம் வராது. Prosperity doctrine is from the devil. செழுமையின் உபதேசம் பிசாசு இடத்தில் வந்த உபதேசம். ஏமாந்து போகாதீர்கள். ஐயோ, அவங்க எல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நாங்க இப்படி மேலும் ஏரோப்ளைன் வாங்க போறோம். காரெல்லாம் பெருசு இல்லைங்க, ஏரோப்ளைன் வாங்குங்க. நான் அதை தான் என்கரேஜ் பண்றேன். கார் என்ன காரு? காருக்கு பெட்ரோல் இல்லை, டீசல் விடணும், நாளுக்கு நாள் விலையாருது, என்ன ரிஸ்க் இருக்கு? ஏரோப்ளைன் வாங்குவோம் அடுத்து நம்ம. அது நல்ல காரியம். அன்பானவர்கள், செழுமையின் உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. There is suffering in Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள், துன்பங்கள், உபத்திரங்கள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாதொருவன் இந்த உபதேசத்தை தள்ளி வேறொரு உபதேசத்தை கொண்டு வருவான் என்றால் அவன் சாத்தானுடைய தூதன் என்று நீங்கள் அறியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதின வார்த்தையில் சொல்வேன் என்றால், அப்படிப்பட்டவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள் என்று பவுல் குறிப்பிடுகிறார். செழுமையின் உபதேசம் என்பது கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசம் பாடுகளின் உபதேசம். பாடுகளோடு ஐக்கியம் உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் வகித்திருக்கிறார். ஆனாலும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. அது உண்மை. துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுகிறார், ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதை நாம் மறந்து போக வேண்டாம். அது உண்மை. எங்களுக்கு எந்த கஷ்டம் வரலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த கஷ்டம் வந்தது? உங்களுக்கு மட்டும் தலைவேதனை வருதுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு மட்டும் ஜுரம் வந்ததுன்னு சொல்றீங்க, உங்களுக்கு மட்டும் கால் வலிக்குதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாம் இது வரலையே, இது தெரியலையே. அப்படியா? எங்களுக்கு புரியுது இல்லையே நீங்க சொல்றது. ஐயோ, வியாதியா வரக்கூடாதுங்க. இயேசு கிறிஸ்துவ பின்பற்றினா
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினா வியாதி வரும், அவர் குணமாக்குவார். கடன் வந்தாலும் கடன்களை தீர்க்க உதவி செய்வார். கவலை வருமா? கவலை எல்லாம் வரக்கூடாதுங்க, கவலையே வரக்கூடாது. கவலை வரும், அவர் மேல பாரத்தை வச்சிருங்க, கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உலகத்தின் கடைசியில நீதிமான்களை ஒன்று சேர்க்கிறார். கேட்டீங்களா? ரெண்டு பக்கம், வலது பக்கத்தில் நீதிமான்கள், ரைச்சஸ் பீப்புள், இடது பக்கத்தில் துன்மார்க்க சந்ததி. ஆண்டவர் இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே சொல்றார், வலது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அந்த நீதிமான்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வியாதியா இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள், காவல் இருந்து பார்க்க வந்தீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தே வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டோம், காவல் இருந்தவராக பார்க்க வந்தோம், உமக்கு நாங்கள் எப்பொழுது உபசரிப்பு பண்ணணும்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த நீதிமான்களை காண்பித்து சொல்றாரு, இந்த சிறியர்கள், இந்த பிச்சைக்காரர்களுக்கு இல்லை, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று காண்பிக்கிறார். அப்ப வியாதிப்பட்டவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்திருக்கிறார்களா? இருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய உடன் ஊழியக்காரனாகிய எப்பாப்ராதீத்துவை வியாதி உள்ளவனாக விட்டு வந்தேன் என்று சொல்கிறார். வியாதி வரும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வரும், உபத்திரவங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு வரும். ஆனா ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் துணை நிற்பார். அது உண்மை, அது மறுக்க முடியும். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் எந்த கஷ்டமும் வரல இதுவரை. அப்ப நீங்க உண்மையிலே இயேசுவை தான் பின்பற்றுவீங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்றும் வரல, இல்லை, வராதனால கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு உங்களை குறித்து. நீங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்களா? whether you belong to the suffered Christ or the antichrist, அல்ல நீங்க அந்த கிறிஸ்துவ கோஷ்டியான். அந்த கிறிஸ்துவ கோஷ்டிக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஓத்துரும் இல்லை. அவங்க ஜாலியா, நாங்க ஜாலியா இருக்கிறோம். you belong to the antichrist group, that's why you said so. அதனால இப்படி சொல்றீங்க. கிறிஸ்து இயேசுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் துன்பங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாடுபட்டிருக்கிறார். அதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறார். அது இருக்கட்டும், அதை பின்னால் உங்களுக்கு சொல்றேன். அதுக்குள்ளால கிறிஸ்து இயேசு பாலனை தேவாலயத்திலே சுமந்து கொண்டு சென்றால் மரியாள் இல்லையா? அந்த சுத்திகரிப்பு நாட்கள் முடிந்த பிறகு அங்கே அந்த சிமியோன் தீர்க்க தரிசனமாக ஒன்று சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தை அறிந்தவர்களாய் புரிந்தவர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 34, 35 வசனங்கள்ல அங்கே கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி சாக போறார் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இவர் இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டையும் உருவி போகும் என்று சொல்கிறார். Your soul will pierce your own soul too. உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்கிறார். அது என்ன? அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மரியாள் சாகருக்கு முன்னாலே மரியாள் பெற்ற மைந்தன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூங்கினார். அதைத்தான் குழந்தை பிரதிஷ்டை நாள்ல சிமியோன் ஆசீர்வதித்து சொல்ற வேளையில மரியாளிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும். இது கிறிஸ்து எப்படி மரிக்க போகிறார் என்பதை முன்குறித்து சிமியோன் சொல்லுகிறார். இதுக்கு சரியான விளக்கமாக அவர் மரியாளிடத்தில் சொல்லவில்லை. சிலுவை மரணத்தை அடைய போகிறார் என்பதை சிமியோன் அறிந்திருந்திருக்கிறார். இது முன்குறித்து முன்னடையாளமாக ஆண்டவர் சிமியோனை கொண்டு மரியாளிடத்தில் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அதே போல கிறிஸ்துவின் பாடுகளை உங்களுக்கு நான் முன்னே சொன்னேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதும் படிக்கும் பொழுது கிறிஸ்து அடைய போகிற பாடுகளை பற்றி கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டார். அப்படியானால்
நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனால ஏதாயிலும் பாடுகள் கஷ்டங்கள் வருமானால் அது முன்னாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது தற்செயலாக நம்முடைய அறியாமையினால தெளிவில்லாத காரணத்தினால ஏற்படுகிறது இல்லை. நம்ம தெளிவாக இருந்தால் தான் பாடுகளும் உபத்திரவங்களும். தெளிவில்லைன்னா நோ கிளாரிட்டி தேர் இஸ் நோ சஃபரிங். உங்களுக்கு தெளிவில்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நேபாத் நேச்சர் ராஜா 60 முழ பொற்சிலையை உண்டு பண்ணி நாதசுரம் கிண்ணறம் வீணை எக்காலம் தொனிக்கும் பொழுது எல்லாரும் பணிந்து கொள்ள வேண்டும். அங்க 3 வாலிபர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அவங்களுக்கு இது தப்புன்னு தெரியுது. அந்த பொற்சிலை வணங்கக்கூடாது என்று தெரிந்ததுனால அவங்க அதை வணங்கல. வணங்காதனால தான் பிரச்சனை. நமக்கு சத்தியம் தெரியுமானால் நமக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் அடைய வேண்டியது கண்டிப்பாக வரும். சத்தியம் தெரியாதுன்னு வச்சுக்கிடுங்க. லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க லஞ்சம் வாங்கலாம். லஞ்சம் வாங்கி பணத்தையும் சேர்க்கலாம், பொருளையும் சேர்க்கலாம், நல்ல வசதியாகவும் வாழலாம். ஏதோ ஒரு நாள் திடீர்னு ஸ்குவாடு வந்தானா கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸில் சில நாட்களுக்கு முன்பு வந்து என்ன நடந்தது என்பதை பின்னால கேளுங்க. பேப்பர்ல போட்டிருந்தாங்களா, தமிழ் பேப்பர்ல, இங்கிலீஷ் பேப்பர்ல நான் படிக்கல, எனக்கு தெரியல. அங்க ரெஜிஸ்ட்ராரை தவிர மீதி எல்லாருக்கும் அடி. லஞ்சம் வாங்குறது தப்புன்னு அதிகாரிகளுக்கு தெரியும். தெரிஞ்சும் அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க தண்டனைக்குள்ளாகிறார்கள். அதுக்கு காரணம் நானும் அல்ல, நீங்களும் அல்ல. அது இருக்கட்டும். நமக்கு சில காரியங்கள் சரி இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிற வேளையில் சில கஷ்டங்கள் துன்பங்களை நாம் அடைய வேண்டியது வரும். அந்த சத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு நல்லா தெரியும் விக்கிர வணக்கம் கூடாது, அது நம்ம செய்யக்கூடாது என்று அறிந்திருந்ததுனால அதுக்காக தைரியமா வைராக்கியமான நின்றதுனால they had to suffer. அவங்க கஷ்டப்பட வேண்டியிருந்து அக்கினி சூழலில் போட்டாங்க இல்ல, அது ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தானே. ராஜா கூப்பிட்டு விசாரிக்கிறார், நீங்க பணிந்து கொள்ளாத உண்மைதானோ? உண்மைதான். 7 மடங்கு அக்கினி சூழலை சூடாக்க போறோம், நீங்க பணியா விட்டால் உங்களை தூக்கி போட போறேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்பிக்க வல்லவர், விடுவியாமல் போனால் இதை வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு உத்தரவு வந்துதான் இல்லையா? ராஜாவுடைய அதிகாரிகள், பிரதானிகள், அரசாங்கத்தில் நம்ம பாஷையில் உத்தியோகம் பார்க்கிறவங்க சத்தியம் தெரிந்திருந்தால் நம்ம அதை கடைபிடிக்கணும் விரும்பினா சில உபத்திரவங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். இல்லை நம்ம அவங்களோட ஊரோடு உருண்டு ஓடுவோம்னு சொன்னா you don't need to suffer at all. தானியேலுக்கு விரோதமாக தானியேலின் சத்துருக்கள் தரிராஜாவிடம் சென்று ஒரு சட்டத்தை உருவாக்கி விட்டார்கள். என்ன? ராஜாவை தவிர 30 நாட்கள் வேறு எந்த சாமியை யாரும் கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா அவங்களை சிங்கங்கள் இங்க கீழே போடணும். ராஜாவுக்கும் தெரியாது இதுல தானியேல் அகப்படுவாங்களே. தெரியாமலே ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு. அந்த சட்டம் இப்பொழுது பேசுகிறது. என்ன? ராஜ சட்டத்தின்படி தானியேல் அதற்கு கட்டுப்படவில்லை. தினமும் தன்னுடைய ஜன்னல்களை திறந்து எருசலேமுக்கு நேராக ஆண்டவரை 3 நேரம் தொழுது கொள்கிறார், பணிந்து கொள்கிறார். அது ரிப்போர்ட் ஆகிறது. ராஜ கட்டளைப்படி சிங்கங்கள் இங்கே கீழே போடப்படுகிறார். அன்றைக்கு ராத்திரி சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாவிட்டாலும் அவர் அன்றைக்கு அவருக்கு வீட்டில் தங்க முடியல, தூங்க முடியல. தெரியுதா? There was a suffering in the life of Daniel. நீங்க சத்தியத்தை அறிந்து அதற்கு வைராக்கியமா வாழணும் விரும்பினா உங்களுக்கு பாடுகள், உங்களுக்கு துன்பங்கள், உங்களுக்கு உபத்திரவங்கள் இல்லைங்க. எல்லாம் ஒண்ணுதான். நம்ம ஆண்டவரோட பிற மன்னிப்பு கேட்டு பரவத்துக்கு போய்க்கலாம். எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அப்படியா? அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே போயிட்டு இருக்கிறவங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு எந்த ஓத்திரம் இல்லை, எந்த துன்பம் இல்லை, எந்த பாடு இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. பசிக்கு ஒரு பழம் பறித்தது பாவமா? களவு செய்யாதிருப்பாயாக என்ற சத்தியம் நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை கடைபிடித்தால் நமக்கு வயிறு பசியாக இருக்க வேண்டியதும் ஏற்படலாம் இல்லையா? அப்படி இல்லையா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அது ஆண்டவருடைய கட்டளை. நமக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு, கோர்ட்ல நீங்க இந்த இடம் இவருக்குள்ளதான், நான் தான் இது பயிரிட்டு கொண்டு வருகிறேன் அப்படின்னு நீ சொன்ன உனக்கு 10,000 ரூபாய் ரொக்கம் தந்துடுறேன், முன்கூட்டியே வாங்கிக்கான்னு கொடுக்குறாரு. நமக்கு இருந்த கடன் 6,000 ரூபாய் கடன் தின்னு போயிடும். நம்ம வீட்டுக்கு வேண்டிய சாமானெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், சந்தோஷமாய் வாழலாம். நல்ல ஒரு வாய்ப்பு இல்லை. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற வார்த்தையை நாம் என்ன செய்கிறது? அந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும்னா நம்ம எளிமையாக கஷ்டமாக தான் வாழ வேண்டியது.
நேர்மையா வாழணும்னா கஷ்டம் இருக்கு இல்லையா? அதுதாங்க. பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் யாருக்கு சொல்லலை, எல்லாரும் தான் பொய் சொல்றாங்க. நாங்கெல்லாம் ஹரிச்சந்திரன் பிள்ளைங்களா கேட்குறீங்களா? ஹரிச்சந்திரன் பிள்ளைகள் பொய் சொல்லிட்டு போட்டு ஆண்டவர் பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பொய்யை கலைந்து உண்மையை பேசுவோம். அது நீங்க சொல்றது எப்படின்னு எனக்கு புரியலையே. உங்களுக்கு புரியுது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். வாய் எடுத்தா எல்லாமே பொய் தான். 10 சிரோமணிகள் வெண்வஸ்திரம் தரித்தால் போதாது, நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி கொடுத்தா போதாது. வாய் எடுத்தா பொய் பொய். பிசாசை பற்றி ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பொய் சொல்லக்கூடாதுன்னு பைபிள்ல இருக்கா இல்லையா? உண்மையை சொன்னா கஷ்டப்பட வேண்டியது வருங்க. பொய்ய சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கலாம், போயிட்டே இருக்கலாம். ஆமாங்க. பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. அடுத்தவங்களுக்கு நமக்கு வேண்டான்னு எப்படிங்க வாழ்றது? அடுத்தவங்களுக்கு நமக்கு கொஞ்சம் கிடைச்சா நல்லது தானேன்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா கஷ்டப்படணுமா, சிரமப்படணுமா? ஒரு கஷ்டம் இல்லையே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆண்டவரின் கட்டளை 10 கட்டளையில் ஒன்று. நம்ம கூப்பிடுறாங்க, நம்ம சம்பந்தி அவங்க வீட்டில் விசேஷம், இன்னைக்கு அங்க சடங்கு, இன்னைக்கு அங்க வளகாப்பு, இன்னைக்கு அங்க கல்யாணம், இன்னைக்கு அங்க கிரகப்பிரவேசம். நம்ம ஏங்க கஷ்டப்படணும்? கட்டளையை கடைபிடித்தால் கஷ்டப்படணும். நம்ம பார்ப்பாங்க ஒரு மாதிரி, பார்ப்பாங்க, என்ன நீங்க எல்லாம் வரமாட்டீங்களோ, ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டீங்களோ, நீங்க ரொம்ப வசதியோ, பிரசாதம் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்க, அப்பதானே கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு. நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பிரசாதம் வாங்கி, என்னுடைய நண்பர் ஒருவர் பிரசாதம் வாங்கி அவர் நல்ல சோத்திரம் சொல்லி தின்னுவாரோ ஓத்திரம் சொல்லி தின்னுவாரோ எனக்கு தெரியாது, நல்லா வாங்கி முதலாளா தின்னுவாரோ. அவர் திருச்சபையில பெரிய காரிய நிகழ்ச்சியாக தான் இருக்கிறார். என்னை கண்டா 1 மணி நேரம் விட மாட்டார். அவருக்கு அவ்வளோ அன்பு, அவ்வளோ சந்தோஷம், நல்லா பேசுவார். பிரசாதம் எங்க உள்ளது? இயேசுநாதர் பிரசாதம் இல்லை, சாமி கோவில் உள்ள பிரசாதம். அதெல்லாம் வாங்கி தின்னாட்டாதானே நம்மள்ட்ட பிரச்சனை பண்றாங்க. எல்லாத்துக்கும் நம்ம உலகத்து மக்களோடு ஒத்து போயிட்டோம்னு சொன்னா யூ டோன்ட் நீட் டு சஃபர் அட் ஆல், போயிட்டே இருக்கலாம். ஆமா, என்ன கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டம் இல்லை. உலகத்துல நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாங்க. சத்தியத்துக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தை கடைபிடிக்கவும் செய்தா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்லை கஷ்டமா இருக்கு. நம்முடைய ஏழ்மை மாறவில்லை. நம்ம எல்லாம் மாதாவை கூப்பிட்டுட்டே இருந்துருப்போம்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கலாம். 7ஆம் நாள் காரில் கூட சேர்ந்திருந்தா உங்களை எத்தனை முறை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருந்திருப்பாங்க. நம்ம இயேசு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கஷ்டம் தீரல, கவலைகளும் போகல. நம்ம இருந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகலாம்? அதுதான் இப்போ யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். யாரோ நம்ம கூட இருந்தவன் எல்லாம் குறுக்கு வழியில போய் பணக்காரன் ஆகிட்டான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான்ப்பா. நம்ம நிலைமை இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. என்னைக்கு ஏழ்மையா, என்னைக்கு கஷ்டம் தானா? கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா? கடவுளுக்கு கண்ணு இருக்கு. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆண்டவர் நமக்கு வேண்டிய காரியங்களை அன்றாட உள்ளதை தந்துட்டு இருக்கிறார். நீங்க பசியா கடந்து மயக்க அடிச்சு விழுந்து ஒன்றும் செத்து போகலை, யாரும் சுகமா தான் இருக்கிறீங்க. முன்னால 1 ரூபா கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிட வேண்டியிருந்து இப்போ 1 ரூபாயும் தர வேண்டாம், இலவசமா சாப்பிடுங்கன்னு அரிசி கொடுக்கப்படுகிறது. விலைவாசி இன்னொரு பக்கத்தில் வாங்கிட்டு போனாலும் அரிசிக்கு விலை இல்லை. இல்லை அரிசியை உப்பு மிளகா வச்சு கூட தின்னுட்டு போயிடலாமா? சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவின் நிருபத்தில் சொல்றாரு, அவரோட கூட பாடு சகித்தால் ஆளுகையும் செய்வோம். அது என்ன ஆளுகை? நம்ம 5 வருஷ அரசாட்சி இல்லை. இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். எத்தனை வருஷம் ஆளுகை செய்வார் தெரியுமா உங்களுக்கு? 1000 வருஷம். 1000 வருஷம் ஆளுகை செய்வார் ஆண்டவர் இயேசுவே. 1000 வருஷம். அப்படியா? அந்த 1000 வருஷ அரசாட்சியில எனக்கும் பங்கு கிடைக்குமா? உங்களுக்கு பங்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடுபட ஆயத்தமா? Are you ready to suffer for Christ the Lord? அதெல்லாம் பற்றி எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. எங்களுக்கு 1000 வருஷ அரசாட்சியில் ஒரு இடம் வாங்கி தருவீங்களா? ஒரு சீட் வாங்கி தருவீங்களா? கிரைஸ்ட் சிங்கிங் ஸ்கூல்ல? ஐ எம் சாரி, ஐ cannot help you anymore. The seats are restricted, limited. No chance at all. முடிஞ்சு போச்சு. அட்மிஷன்ஸ் ஆர் ஓவர். அப்படியா? அப்படித்தான் இருக்குது.
ஆமா, இப்ப 1000 வருஷ அரசாட்சியில நமக்கு ஒரு இடம் கிடைக்குமா? நீங்க ஆண்டவர் இயேசுக்காக பாடுபட்டீங்களா? என்னென்ன விஷயத்துல பாடுபட்டீங்க? இத்தனை வருஷம் நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறோம். நீங்க இயேசுவை பின்பற்றது இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்து போனீங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சது, உங்களுக்கு பொருள் கிடைச்சது இல்ல, எனக்கு தெரியல. ஐ நோ அபௌட் யூ. உங்களுக்கு சில காரியம்லாம் நடந்தில்ல. நீங்க இயேசுவை பின்பற்றினால என்னென்ன விஷயத்துல பாடு சகித்தீர்கள், கஷ்டங்களை அனுபவித்தீர்கள், துன்பங்களை அனுபவித்தீர்கள். சத்தியத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நாங்க மற்றவர்களால் வெறுக்கப்படுகிறோம், பகைக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், நிந்திக்கப்படுகிறோம். ஐயோ, எல்லாருக்கும் நம்ம கை கொடுத்து, திருடனுக்கும் கை கொடுத்து, கொலைகாரனுக்கும் கை கொடுத்து, வஞ்சகனுக்கும் கை கொடுத்து, பிரதர் யூ ஆர் வெரி குட், யூ ஆர் வெரி கிரேட். கடந்த வாரம் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னேன்ல, he is so great, great is the Lord. நீங்களும் வெரி கிரேட்னு சொன்னா சந்தோஷம் தான். ஐயோ, நீங்க ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. குறுக்கோளியில போயிட்டோம்னா, உள்ள தப்பு தண்டிக்கெல்லாம் கை கொடுத்துட்டோம்னா, திருடனுக்கும் கை கொடுக்கணும், கொலைகாரனுக்கும் கை கொடுக்கணும். கொலைகாரியை பார்த்து சிஸ்டர் யூ ஆர் வெரி குட் அப்படி சொல்லிட்டா. இவரை போல நல்ல மனுஷன் யாரும் இல்லை. எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு துன்பப்படணும்? கள்ளக்கணக்குக்கும் கையெழுத்து போடுவோம். ஆமா, திருடனுக்கும் கை கொடுப்போம், வஞ்சகனுக்கும் கை கொடுப்போம். அப்படியா? தாய் தகப்பனை தூஷிக்கிறவனுக்கும் கை கொடுப்போம். உங்க அப்பாவை நீங்க அடிச்சதெல்லாம் தப்பு ஒண்ணு இல்லை பிரதர். உங்க அப்பாவுக்கு ஒரு அடி தானே கொடுத்தீங்க, இன்னொன்னு கொடுத்துருக்கணும். அவர் பயங்கரமான ஆள் இல்லை. நம்ம வேத பிரமாணத்தை கடைபிடிச்சு வாழ்கிறதுனால கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது. அது உண்மை. நீங்க அப்படி ஏதாவது அனுபவிச்சு உண்டா? அப்படி அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க கஷ்டப்படாதுங்க, ரொம்ப மனசை விட்டுறாதுங்க. பி ஆஃப் குட் கரேஜ், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. நீங்க ஆதியில கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டுறாதுங்க. ஹல்லேலூயா. பாடுபட்டால் ஆளுகையும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்ற வந்ததுனால எங்களுக்கு சலுகை ஒன்றும் இல்லைங்க. அரசாங்க சலுகை இல்லை, பள்ளிக்கூடத்திலையும் சலுகை இல்லை, காலேஜ்லையும் சலுகை இல்லை, எங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குது இல்லை. நாங்க எல்லாம் பேர ஒன்றும் மாத்தல, நாங்க இந்துன்னு தான் வச்சிருக்கோம். எங்களுக்கு சலுகை எல்லாம் போயிடக்கூடாது. பார்த்தீங்களா பாஸ்டர், உங்க காரியம் வேற. நீங்க கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்துட்டீங்க. எங்களை பற்றி நீங்க சொன்னீங்கன்னா நாம ரொம்ப கஷ்டம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். எங்களுக்கு சலுகை இல்லாம போயிடும், எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது. அப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க ஒன்றும் செய்யணும், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கட்டும், நீங்க நல்ல பதவியில இருங்க, நான் உங்களுக்கு குறுக்க வரல. ஆனா நீங்க 1000 வருஷ அரசாட்சியில பங்கு பெறலாம்னு உள்ள கனவை விட்டுருங்க. யூ இக்னோர் த 1000 years reign, you will not have any part in it. கிறிஸ்துவுக்காக நீங்க இத்தனை வருஷம் ஆண்டவரை பின்பற்றி வந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் கடின உபதேசம். இந்த கடின உபதேசம் தான் உங்களுக்கு கரை சேர்க்கிற உபதேசம். உங்களுக்கு புரிகிறதா அன்பானவர்களே? Do you follow me? Do you understand? Children, come on, listen to me. One who is keeping the hand, see the hand. You are so foolish. பிள்ளைகள் கவனமாயிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவரை பின்பற்றனால எனக்கு சில கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். Be glad, சந்தோஷப்படுங்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னால தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி எல்லாம் நீங்க தான் சொல்றீங்க. இதுக்கு பேர் தான் கடின உபதேசம். வேற யாரு இப்படி சொல்ற? நாம மீது உள்ளவங்க எல்லாம் ராஜன் வேகம் வாராரே, நம்ம எல்லாம் பறந்து போயிடுவோமே பாடுறாங்க. அவங்க எங்களை எல்லாம் தட்டி கொடுக்குறாங்க, நாங்களும் தட்டி தான் கொடுக்குறேன். தூங்குறவங்கள தட்டி கொடுக்குறேன், தூங்காம இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறேன். நீங்க இயேசு கிறிஸ்து பாடுபட்டதையும் அவர் மகிமை அடைய போகிறதையும் குறித்து முன்னறிவித்திருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அங்க கிறிஸ்து பாடுபடுகிறதை மகிமைப்படுகிறதையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், முன்கூட்டி சொல்லி இருந்திருக்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கிறீங்களா? அங்க எடுத்து பாருங்க, அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:11 என்ன இருக்கு? தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது, பாடுகளையும் மகிமைகளையும் முன்னறிவித்திருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Searching what manner of time the Spirit of Christ was in them was indicating. One, he testified beforehand the sufferings of Christ
and the glories that would follow. Sufferings of Christ and the glories that would follow. அன்பானவர்களே, கிறிஸ்து பாடுபட்டார், நிந்திக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், சிலுவை சுமந்தார், சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். அதோட முடிஞ்சு போச்சா? அவருடைய அத்தியாயம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சுதா? பிலிப்பியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையாக எழுதுகிறார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், அடிமை ரூபமெடுத்து மனுஷ சாயலானார். ஆதலால் பிதாவாகிய தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Glory to Jesus. தேவன் பாருங்கள், நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்காலாவும் முடங்குபடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டார். வானோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும் அப்படிப்பட்ட ஒரு நாமம். ஹல்லேலூயா! பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை உயர்த்தினார். சிலுவையிலே அறைந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 40 நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் தரிசனமானார். மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டார். இப்ப ஆண்டவர் இயேசு எங்க இருக்கிறார்? கல்லறைக்குள்ள இருக்கிறாரா? அவர் அங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா! இப்ப எங்க இருக்கிறார்? பிதாவுடைய வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா! பாடுபட்டால் உயர்த்தப்படலாம். கிறிஸ்துவுக்காக துன்பங்கள் பாடுகளை நீங்கள் அனுபவிப்பீர்களானால் அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தப்பட்டார்கள். they were promoted. தானியேல் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா! ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் அதுக்குள்ள பலன் இல்லை. பலன் இல்லையா? அந்த பலனை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, உமக்காக, உமது நாமத்திற்காக, நான் அறிந்து கொண்ட சத்தியத்திற்காக நான் பாடுபட கஷ்டப்படக்கூடிய பலனை, you need the grace of God to suffer for Christ. உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை தேவைப்படுகிறது. For he gives abundance of grace. அதிகமான கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா! ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும், உமது பலனை எனக்கு தாரும், உமக்காக பாடு அனுபவிக்க, துன்பம் சகிக்க பலன் தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, இது ஒரு சத்தியம், இது ஒரு ரகசியம். இட்ஸ் a mystery. It is the truth. இதுதான் சத்தியம். இதை தெரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு சொல்றதுக்கு யார் இருக்கிறா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களில் அநேகருடைய வாழ்விலே ஆண்டவர் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்க இப்ப பாடுபடுறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? துன்பம் சகிக்கிறீங்களா? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா! Blessed are those who suffer for righteous sake. நீதிக்காக, நியாயத்துக்காக துன்பப்படுறீங்களா? இடத்த விட்டுட்டீங்களா? இடம் போச்சா? எல்லைக்கல்ல புரட்டிட்டாங்களா? உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை ஏமாத்திட்டாங்களா? உங்களுக்கு அரியஸ் வரலையா? ஸ்காலர்ஷிப் வரலையா? எல்லாம் போச்சு, கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி உங்களை கவச்சு விட்டுட்டாங்களா? போயிட்டு போகுது. பரலோகத்தில் பலன் மிகுதி. ஹல்லேலூயா! அதுக்கு என்ன தேவை? You need more strength. இன்னும் அதிக பலன் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார், பாடுபட்டார், மகிமைப்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா! கிறிஸ்து மகிமை பிறந்தவராய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா! அது மட்டுமல்ல, பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் சேவான் அவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராக அன்று இருந்த இஸ்ரவேலருக்கு எடுத்துரைக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். சேவான் சொல்கிறார், தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபதிகளுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் கொலை செய்தார்கள். கிறிஸ்துவின் வருகையை குறித்து முன்னால சொன்னாங்க பார்த்தீங்களா தீர்க்கதரிசிகள், அவங்களெல்லாம்
அந்த ஆபிரகாமின் சந்ததியார் இஸ்ரவேலை கொன்னு இருக்கிறாங்க. ஒன்னு கொன்னு விடுவேன்டா. ஐயோ ஆண்டவரே, நான் இன்னும் கொஞ்சம் காலம் ஊழியம் செய்யணும். அப்பா அப்படியெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஐ எம் சாரி, யூ ஆர் ராங். You are wrong, I say it in the name of the living God. You are wrong. Am I telling the lie? Do you say that I am telling lie, man? Can you say that? No. I am here on the altar of the living God. கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்று கொண்டு உனக்கு சொல்றேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காலம் நான் உனக்காக சேவை செய்ய வேண்டும், என்ன காப்பாற்றி. ஆண்டவர் இயேசுவின் வருகையை முன்னறிவித்தவர்கள். அந்த பாவி பயலுக்கு பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுட்டி காட்டுறவங்க மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார்னு சொன்னதுக்காக தீர்க்கதரிசிகளை கொன்னு இருக்கிறாருங்க. அப்பா அப்படி நடந்திருக்கு. சேவான் சொல்றாரு, அதெல்லாம் சொன்னதுனால இப்ப சேவானுக்கு என்ன முடிவாச்சு? சேவான் என்ன ஆனாரு? அவரை அப்படியே மேகத்துல ஆண்டவர் பரலோகத்துக்கு சேர்த்துக்கிட்டாரா? இல்ல, அவரை கல்லால அடிச்சு கொன்னு போட்டானுங்க. பாவிகள், சண்டாளர்கள், துரோகிகள். முதலாம் இரத்த சாட்சி என்று ஸ்டீபன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் மார்ட்டியர். முதல் இரத்த சாட்சியாக தேவான் செத்து போயிட்டாரோ. ஏங்க அவரு இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்துரைத்து, நீங்களும் உங்கள் பிதாக்களைப் போல வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நீங்களும் பரிசுத்தாவிக்கு ஏற்று இருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பிதாக்களைப் போல தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தீர்கள் என்று சொன்னார். அவர் கொஞ்சம் அதிகமா பேசிட்டார் போல. நம்ம எல்லாம் பார்த்து பேசுவோம், பகல பார்த்து பேசணும், ராத்திரி அது கூட பேசக்கூடாதான். சத்தியமா சொல்றேன். அன்றைக்கு ஒருத்தர் சொன்னாரு, நீங்க கொஞ்சம் அளந்து பேசுங்க. என்கிட்ட இல்ல, அங்க ஒருத்தர் சொல்லி நிற்கிறாரு, நான் அளந்துட்டு தான் பேசுறேன். எப்போதும் நேரத்தை பார்த்துக்கிட்டு உங்களை கொஞ்சம் தான் பார்க்க முடியுது. உங்களை முழுமையா பார்த்தா நான் வீதி சொல்ல முடியாம போயிடும். அப்படி நீங்க இருக்கிற இருப்பு நிக்கிற நிலையும் பார்த்தா சொல்ல முடியாம போயிடும். சேவா ஏன் ரத்த சாட்சியா செத்தாரு? வம்பால கெட்டாருங்க. அவரெல்லாம் எத்தனை வருஷம் வாழ்ந்து ஊழியம் செய்து நல்ல நிலைமையில இருந்து, உயர் பதவியில இருந்து, நல்ல அந்தஸ்துல இருந்து, பெரிய ஒரு நிலைமை அடைஞ்சு அவர் போயிருந்திருக்கலாம். அவருக்கு தெரியல போல. நம்ம கொஞ்சம் போய் சொல்லிக் கொடுப்போம், பரலோகத்தில் அவரை சந்திச்சு சொல்லிக் கொடுப்போம். சேவான் ஐயா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. முன்னால ஊழியர் செய்த சபையில சேவான்னு ஒரு ஐயா இருந்தார். அவரு ஞாயிற்றுக்கிழமை சபையில சாட்சி நேரத்தில் பாட்டெல்லாம் பாடுவார். இன்னைக்கு சாட்சி நேரம் மறந்து விட்டது, அடுத்த வாரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் பாருங்க. அவரு சாட்சி நேரத்தில் அங்க ஒரு பாட்டு பாடுவார், புது ராகத்தில் பாடுவார். பாடல்கள் எல்லாம் புது ராகத்தில் பாடுவார். திங்கக்கிழமை கருமாரியில் அங்கேயும் அவர் இளவு கொண்டாடு பாடலாம் பாடுவார். அது ஒரு ஸ்டைல், அப்படி ஒரு லைஃப். அன்பானவர்களே, நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிற என்னன்னா, சேவை அதிக பிரசங்கம் ஒன்றும் பண்ணல. இந்த இஸ்ரவேலுடைய முற்பிதாக்கள் செய்த தவறுகளை, அவர்கள் இழைத்த தீமைகளை எல்லாம் எடுத்துரைத்து விட்டு, நீங்களும் அவங்கள போலதான் இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. பார்த்தீங்களா? இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும், 52 கடைசியில் இருக்கு, அவரை கொலை செய்த பாதகருமா இருக்கிறீர்கள். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவரை பார்த்து பல்லை கடித்தார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அவங்க கல்லால் அடிச்சு அவரை கல்லெறிந்தார்கள். He was stoned to death. கொன்னுட்டாங்க. They killed Stephen. அவங்க இவங்களுடைய பிதாக்கள் யாருன்னா, தீர்க்கதரிசிகளை முன்னால கொண்டு போட்டவங்க. தீர்க்கதரிசிகளை கொன்னவர்களுடைய பாரம்பரியம். ஐயா, இது ஒரு உண்மை இருக்கிறது. முற்காலத்தில் அப்பாவி மனுஷர்களை, அநேக நல்ல மனிதர்களை கொன்னவர்களுடைய சந்ததியாராக இவர்கள் இருக்கிறார்கள். ஆமாங்க, தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுடைய சந்ததி. அதைத்தான் இப்ப எடுத்து சொல்றாரு. நீங்களும் உங்கள் பிதாக்களை போல துரோகிகளாய் இருக்கிறீர்கள், பாதகராய் இருக்கிறீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். வந்துட்டு கோபம், அன்றைக்கு அப்பளவு கோபம் வந்து கொண்டுட்டாங்க. இப்ப எல்லாரும் கொஞ்சம் நிதானமா பேசுறதுனால நம்ம காலம் தள்ள முடியுது. இப்போ அதுபோல பிரசங்கம் பண்ணோன்னு வச்சுடுங்க, செத்தோம், கொன்னே போடுவாருங்க. சும்மா சொல்றாங்கன்னு நினைச்சிடாதுங்க. நம்ம வேலையை பார்ப்போம். ஆண்டவர் தரும் செய்தியை சபைக்கு சொல்லுவோம். ஆவியானவர், பசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற செய்தியை நாம் சொல்லியே தீர்வோம். வாழ்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, ஜீவன் போகுதோ ஜீவன் இருக்குதோ, அதுக்காக பயந்துவிட்டு சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் பாடு சகித்தால் ஆளுகையும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பாடுபட்டார், மகிமைப்படுத்தவும் பட்டார். அதோடு நின்று விடவில்லை. இயேசு கிறிஸ்து இன்னும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து வரப்போகிறார் என்று வேதம் சொல்கிறதுங்க. அப்படியெல்லாம் பைபிள்ல இருக்கா?
ஆமாங்க இருக்குது. யூதா நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு சொல்லி இருக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறாரா? என்ன சொல்லி இருக்கிறாருன்னு உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? Behold, the Lord comes in 10,000s of his saints. ஆண்டவர் 10,000 பரிசுத்தவான்களோடு வரப்போறாரு. அது யூதா நிருபம் எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முன்னாலே இருக்குது. பார்த்தீங்களா? அங்க எழுதி இருக்குது. என்ன? 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யார் இவர்? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆண்டவர் எதுக்கு வரப்போறாரு? 1000 பரிசுத்தவான்களோடு வரப்போறாரா? அது எதுக்கு வரப்போறாருன்னு அவர் அதையும் சொல்லிவிட்டாரு. இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும், எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு ஆண்டவராய் இயேசு அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார். உண்மை. கிறிஸ்துவுக்காக பாடுகள் துன்பங்கள் அனுபவித்துக் கொண்டு வாழுகிறவர்களுக்கு பலன் கொடுக்க வருகிறார். பாவிகள், துரோகிகள், அக்கிரமக்காரர்கள், அவபக்தி உள்ளவர்கள் கேட்டீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு அவபக்தியாய் செய்து வந்த அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் அவருக்கு விரோதமாய் பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளின் நிமித்தம், பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகளை கண்டிக்கிறதற்கு, அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குகிறதற்கு ஆண்டவர் 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார். ஹல்லேலூயா. அது உண்மை. ஆண்டவர் வருவாரா? உண்மைதானா? முன்னறிவித்து சொல்றதை நம்ம நம்பலாமா? இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து ஏதேன் தோட்டத்திலேயே பிதாவாகிய தேவன் அந்த சர்ப்பத்திடத்தில் சொன்னார். அதுபோல நடந்தது. தீர்க்கதரிசிகள் சொன்னது போல இயேசு உலகத்துக்கு இரட்சகராக வந்தார். பாடுபடுகிறதை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்தார்கள். பாடுபட்டார். அவர் சிலுவையில் அறைந்து மரிக்கப் போகிறார் என்பதை முன்னறிவித்திருந்தார்கள். அப்படியே மரித்தார். அவர் மகிமைப்பட போகிறார் என்பதை சொல்லியிருந்தார்கள். மகிமைப்பட்டார். இனி அவர் வரப்போகிறார் என்று சொல்றாங்க. வருவாரா? யார் கண்டா? முன்னறிவிக்கப்பட்ட காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. இனி நிறைவேற போகிற காரியம் ஒன்று பாக்கி இருக்குது. அது என்ன? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, the second coming of Jesus the Lord. அது இன்னும் இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். நீங்களும் நானும் வாழுகிற காலத்திலே ஆண்டவர் வந்தால் ஆச்சரியம் இல்லை. சீக்கிரம் வருவேன் என்று உரைத்து போன செல்வகுமாரனே. ஹல்லேலூயா. சாலேமின் ராஜா வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு வரப்போறாரோ? 1000 பரிசுத்தவான்களோடு எதுக்கு வரப்போறாரு? பாவிகளுக்கெல்லாம் தண்டனை கொடுங்க, நியாய தீர்ப்பு வழங்க. இப்ப குறைக்கிறவங்களுக்கெல்லாம் வாயை மூடுறதுக்கு. ஆண்டவருடைய வருகை நாளிலே உங்களுக்கு தெரியுமா? கர்த்தருடைய வருகை நாளை குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாள் பெரிதும் பயங்கரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். பராக்கிரமசாலி முதற்கொண்டு மனங்க சந்து அழுவான். தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தின் நாள், மனமகிழ்ச்சியின் நாள், ஆனந்தத்தின் நாள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் என்பது யாருக்கு? அவருக்காக துன்பங்கள் பாடுகள் சகித்து வாழ்றாங்களே, அவங்களுக்கு தான் சந்தோஷம். ஆண்டவர் வரதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்னட்ட கேட்குறீங்களா? I had many dreams about the coming of the Lord Jesus. ஆண்டவர் இயேசுவின் வருகை பற்றி பள்ளிக்கூடத்தில் மாணவனாய் படிக்கிற நாட்களில் இருந்தே அநேக சொப்பனங்களை நான் கண்டிருக்கிறேன். ஒரு நாள் 200 வருஷத்துக்கு முன்னால நான் பார்த்தேன். ஆண்டவருடைய வருகை நாள் என்று தெரிகிறது. சூரியன் மந்தாரம் ஆகிவிட்டது. பயங்கரமாக இருட்டி இருக்கிறது. பகல் வேளை இருட்டாக இருக்கிறது. வீடுகளில் நகை வச்சிருந்தவங்க எல்லாம் தெருக்களில் கொண்டு வீசுறாங்க. இவங்க ஏங்க நகையெல்லாம் எடுத்து தெருக்களில் வீசுறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த நாட்களில் அவருடைய பொன்னும் வெள்ளியும் அவர்களை ரட்சிக்காது, காப்பாற்றாது. தெருக்களில் கொண்டு வீசுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாவை தேடி காணாதிருப்பார்கள். சாக முடியாதான். ஆண்டவருடைய வருகை நாள் மிக சமீபம். அது உண்மை. அது நடக்க போற காரியம். அதை குறித்து யோவான அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். யோவான அப்போஸ்தலன் வயதான காலத்தில் பத்மு என்னும் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார்களே, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான பொழுது பரலோக தரிசனம் கண்டார். அங்கே பரலோகம் எப்படி இருக்குது, அங்க யாரெல்லாம் போறாங்க யாரெல்லாம் போக மாட்டாங்கன்னு
கண்டுட்டார், கண்டு முடிச்சிட்டார் நம்ம பாஷையில. சரியா? அடுத்து புதிய வானம் புதிய பூமி உண்டாக போகிறது, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் இறங்கி வர கண்டேன்னு சொல்றாரு. உலகத்துக்கு முடிவு எப்படி நடக்க போறது எல்லாம் கண்டிருக்கிறார். அதுபோல சில காரியங்கள் நிறைவேறி விட்டது, இன்னும் சில காரியங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார் என்பது உண்மை, மறக்க முடியாத உண்மை. வருவாரா வரமாட்டாரா என்ற கேள்விக்கே இடமில்லை, தேவையில்லை. நிச்சயமாக வருவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. ஆண்டவர் சொல்றார், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் வருதுன்னு சொல்றார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான அந்த ஏனோக்கு அந்த காலத்தில் சொல்லிட்டார். எந்த காலம்? நம்ம தாத்தா ஆத்தா காலத்துக்கு முன்னால, உலகம் உண்டான காலத்திலே முதல் மனுஷன் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு முன்னறிவித்திருக்கிறார். அப்படி நடக்குமா? நடக்கும். அப்படி காரியங்கள் சம்பவிக்குமா? சம்பவிக்கும். அந்த காலத்துக்கு தப்பித்துக் கொள்ள நாம் ஆண்டவர் இயேசுவை அண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் அண்டையிலே கிட்டி சேருவோம், அவர் வழியில் நடப்போம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் I am the way, the truth and no man can come to the Father but by me. என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் வரமாட்டான் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருந்தார். அப்ப ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அதுக்காக உலகத்தில் கஷ்டமோ துன்பமோ பாடோ ஓத்திரமோ அடைஞ்சாலும் பரவாயில்லை, ஒரு நாள் யாராவது அடிச்சு கொன்னாலும் பரவாயில்லை, போயிட்டு போகுது. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்க போவோம்? செத்து போயிட்டோம்னா எங்கேயா போவோம்? கள்ளு குடிச்சு சாராயம் குடிச்சு விக்கிரம் வணங்கி பேபி சாச வணங்கி பாவத்தில் வாழ்ந்த எல்லா மனிதரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றி அவர் வழியில் நடந்தார். கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருக்குங்க, உண்மைதான். வாழ்க்கையில் சில துன்பங்கள் பாடுகள் எல்லாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க விசாலமான வழியா போனீங்கன்னா பைபாஸ் வழியா போங்க. போணுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகம். அந்த விசாலமான பாதையின் வழியாய் போகிறவர்களுக்கு தான் கைவீசமா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, ஆடம்பரமாய் வாழலாம், உல்லாசமாய் வாழலாம், ஜாலியாய் வாழலாம், டான்ஸ் ஆடலாம், சர்க்கஸ் பண்ணலாம், கூத்தாடலாம், அதெல்லாம் நடக்கலாம். நம்ம அடக்க ஒழுக்கமாக தான் இங்க இருக்கணும். இட் இஸ் a disciplined life. Christian life is a disciplined life. அதை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சும்மா வராரு எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரும் மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவார் நினைச்சிடாதுங்க. இங்க ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு வழங்க வரப்போகிறார். அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளுக்கு தண்டனை, அவபக்தியான வார்த்தைகளுக்கு, கடினமான வார்த்தைகளுக்கு கண்டிப்பு கொடுக்க வரப்போறார். சும்மா வந்து எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாரு, உங்களையும் கூட்டிட்டு போவாரு, கெட்ட வார்த்தை பேசுறதையும் கூட்டிட்டு போவாரு, திருடனையும் கூட்டிட்டு போவாரு. தப்பு கணக்கு போட்டுறாதுங்க, கணக்கை சரியா